Hello everyone, I am Satya. First of all, thanks for being here. நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சென்டென்ஸ் கனெக்டர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். இது வந்து எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் 5 மார்க்ஸ் கிட்ட வருது இல்லையா? மோரோவர் இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஓலலாம் அதிகமாக கேட்டுருப்பாங்க. அப்படின்னா என்ன, அதில் எந்தெந்த மாதிரியான வேர்ட்ஸ் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அன்அகாடமியில் ஏதாவது கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நவம்பர் மந்தில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சாரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெய்டிங் பார்ட்டி. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான எடிட்டோரியல். ரெய்டிங் பார்ட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ அட்டாக் அ பிளேஸ் ஆர் குரூப். ஓகேங்களா? அதாவது ஒரு பிளேஸையோ இல்லை இன்னொரு குரூப்பையோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கும்பலாக கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ரெய்டிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த எனிமீஸ் ரெய்டிங் பார்ட்டிஸ் வேர் நவ் கம்மிங் வித்தின் சைட் ஆஃப் லாரோஸ்டெரியன்ஸ் வால். அப்படி ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வால் இருக்குது. ஓகேங்களா? அந்த வாலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு குழு என்ன பண்ணுது, படையெடுத்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து என்க்ரோச் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரூட் ஆன் பர்சன்ஸ் டெரிட்டரி ரைட்ஸ் பர்சனல் லைஃப் எக்ஸெட்ரா. அப்படின்னா என்னப்பா, ஒன்றும் இல்லை, என்க்ரோச் அப்படின்னா ஊடுருவல் தெரியும் இல்லையா? ஆக்கிரமிக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு மொத்தமாக கைப்பற்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரேதர் தேன் என்க்ரோச் ஆன் ஹிஸ் ப்ரைவசி ஷீ மைட் ஹாவ் கெப்ட் டு ஹர் ரூம். ஒன்றும் இல்லை, அவனுடைய ப்ரைவசியை போய் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, ஆக்கிரமிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அவனுடைய ரூம்லேயே வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்கிற வேர்டு. இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலி கண்ணுக்கு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, இது வேர்க் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா லுக் அட் க்ளோஸ்லி ஆர் வித் இன்ட்ரெஸ்ட். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம்ல, நமக்கு பிடிச்ச யாரோ ஒரு பர்சனோ யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், அப்படியே அச்சக்கன்னு வாங்காமல் பார்ப்போம் இல்லையா? அதுதான். ஓகேங்களா? ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது, அப்படியே இந்த ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப விரும்பி ஒரு விஷயத்த பார்க்குறது, அதுதான். ஓகேங்களா? ரோஸ் ஐடு ஹிம் வாரில் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரோஸ் ஐடு ஹிம் வாரில் அப்படின்னா ரோஜா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இன்ட்ரெஸ்டோட அந்த பையனை வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்ட்ரிகைங் அப்படிங்கிற என்னப்பா சொல்லியிருக்காங்க, இன்ட்ரிகைங் அப்படிங்கிறது என்னது? சரி, நெக்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிகைங். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரோசிங் ஒன்ஸ் கியூரியாசிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட், இல்லைன்னா ஃபேசினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படின்னா என்னது, யாரோ ஒருத்தருடைய ஒரு ஆர்வத்தை தூண்டுறது அந்த மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு முன்னாடி பார்த்தோம்ல அந்த வேர்டு தான். ரொம்ப கவர்ச்சிகரமாக ஆர்வத்தை தூண்டுறது, அதை சுவாரஸ்யமாக பார்க்குறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் தூண்டுறது, அவங்க அட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டேரிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, போல்ட்டாக இருக்கிறது, அட்வென்ச்சரஸாக ஏதாவது பண்ணுறது, இல்லைனா வந்து லிட்டில் நர்வ். இங்கே நர்வே அப்படிங்கிறது என்னப்பா, நர்வஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறது. இப்போ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண போனோன்னா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படியே ஒரு மாதிரி பயமும் இருக்காது, பயம் இல்லாமையும் இருக்காது, அது பதட்டத்தோடு இருப்போம் இல்லையா? அது மாதிரி. ஓகேங்களா? he realized this to be a very daring thing to ask. அதான் ஒன்றும் இல்லை, அந்த விஷயம் வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து ஸ்டெல்லர்னா என்னது, எக்ஸப்ஷனலி குட் இல்லைனா அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. இப்போது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே வந்து டாப் ஆஃப் த பொசிஷனுக்கு போகிறது. இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அதில் டாப்பில் என்ன சொல்லுவோம், ஸ்டார் ஹோட்டல் சொல்லுவோமா? அந்த ஸ்டார் ஹோட்டலுங்கிறத மற்ற எந்த ரெஸ்டாரண்ட்லையும் என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. எல்லாத்த விட அது என்னது, பெஸ்ட்டு. ஒரு எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டுக்கே ஸ்டாராக வருது அதுதான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் எ ரோ அப்படிங்கிறது ஃப்ரேஸ். ஓகேங்களா? அப்படின்னா என்னது, இன் சக்சஷன் அப்படின்னு என்னப்பா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்து
அதாவது அடுத்தடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கன்சிக்யூட்டிவாக பண்ணுறது, உள்ள ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்த பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? தே கிளாக்ட் அப் 7 வின்ஸ் இன் இயர். அதாவது ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக ஏழு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து 7 டைம்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து செட் அவுட். செட் அவுட் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப். இது என்ன சொல்கிறாங்க, எய்ம் ஆர் இன்டென்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்யறது இல்லை அப்படின்னா செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தேசமாக இருக்கிறது. ஷீ ட்ரிவப் அ பிளான் ஆஃப் வாட் ஹர் ஆர்கனைசேஷன் ஷுட் செட் அவுட் டு அச்சீவ். என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, எந்த ஒரு இலக்கை அடையணுமோ அதுக்கான அதோட எய்மை வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கான அந்த பிளானை வந்து போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிளான் அதான் திட்டத்தை வந்து தீட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோஹரண்ட். கோஹரண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து அட்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. ஆஃப் அன் ஆர்குமெண்ட், தியரி ஆர் பாலிசி லாஜிக்கல் அண்டு கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டு இல்லை அப்படின்னா ஒரு தியரி, கோட்பாடு இல்லை கொள்கை அப்படிங்கிறது தர்க்கம் பண்ணுறது. ஓகேங்களா? தர்க்க ரீதியாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நிலையாக இருக்கிறது, அந்த அந்த ஒத்த காலில் நிற்கிறது ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கோஹரண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங், லைக் அது மாதிரி அதை ஒத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகேங்களா? they failed to develop a coherent economic strategy. அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அவர்கள் அந்த கோஹரண்ட்டோட எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியில் கோஹரண்ட்டை வந்து டெவலப் பண்ண அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க, அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அப்பேரண்ட்டாக என்னது, அட்ஜெக்டிவ். கிளியர்லி விசிபிள் ஆர் அண்டர்ஸ்டூட் ஆர் ஆப்வியஸ். அப்படின்னா என்னப்பா, ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியறது, இல்லைனா நல்லா புரிஞ்சுக்க முடியுது, இல்லை ஓப்பனாக இருக்கிறது, ஈஸியாக எல்லாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது, அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ சொல்கிறது எவிடென்ஸ், பிளான்ஸ், சரி ஆப்வியஸாக ஒரு விஷயம் தெரியறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான். ஃபார் நோ அப்பரண்ட் ரீசன் சி லாஃப்ட். ஒன்றும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்னது, இண்டீட். இண்டீட் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட், உண்மையில் அப்படிங்கிற மாதிரி, இன்ஃபேக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இண்டீட் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யூஸ் டு எம்பசைஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் ரெஸ்பான்ஸ் கன்ஃபார்மிங் சம்திங் ஆல்ரெடி சஜெக்டட். என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ண ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, உறுதிப்படுத்துறதுக்காகவோ இல்லைனா அதை வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி வலியுறுத்துறதுக்காகவோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி. இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு லாஸ்ட் லாங் அண்ட் இன்டீட் இட் டுக் லெஸ் தென் 3 weeks. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நீண்ட காலமாக நீடிக்குன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனால் என்ன பண்ணுச்சு, ஜஸ்ட்டு 3 weeksக்குள்ளே தான் அது டைம் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சாவேஜ்ரி அப்படிங்கிறது என்னது, அட்வர்ப். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, டு அ வெரி கிரேட் அண்டு சிவியர் டிகிரி. அப்படின்னா என்னப்பா, ரொம்ப பெரிய விஷயம், இல்லைனா ஒரு கடுமையாக இருக்கிறது, ரொம்ப சிவியராக இருக்கிறது, கடுமையாக இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கார்பரேஷன்ஸ் ஹேவ் சவேஜ்லி கட் காஸ்ட் டு பூஸ்ட் ப்ராஃபிட். என்ன சொல்கிறாங்க, இது நிறுவனங்கள், அதாவது கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, அந்த செலவுகள்லாம் வந்து குறைச்சிருச்சு, எப்படி சொல்கிறது, சிவியராக வந்து கடுமையான அளவுக்கு வந்து குறைச்சிருக்காங்க சில விஷயங்கள்லாம், லாபத்தை ப்ராஃபிட் மைண்டடில் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையம்ஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட நம்ம வின் பண்ணுறோம் இல்லையா, அச்சீவ் பண்ணுறது, சக்ஸஸ் ஆகிறது, அதுதான் ஒரு வெற்றியை அடையிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸ்பெக்டக்கல் ஹேஸ் ஒன்ஸ் அகைன் ட்ரையம்ஃப் ஓவர் கண்டென்ட். அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அந்த கண்காட்சி இருக்கு இல்லையா, ஸ்பெக்டக்கல்ஸ். ஓகே, கண்காட்சி மீண்டும் அந்த இதை வந்து வின் பண்ணியிருக்கு, கண்டென்ட்டை வந்து வின் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், எவால்வ் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை வந்து எவால்வேட் பண்ணுறது என்ன சொல்லுவோம், மதிப்பிடுறதுன்னு சொல்லுவோமா. ஸோ இங்கே எவால்வ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க, ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க, இல்லை டெவலப் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக மேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறது தான். ஓகேங்களா? அப்படி படிப்படியாக வந்து அதை டெவலப் பண்ணிட்டே போகிறது, க்ரோத் ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகுது.
the company has evolved into a major chemical manufacturer. ஒரு சின்ன கம்பெனி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய மேஜர் கெமிக்கல் மேனுஃபேக்சராக வந்து உருவெடுத்துருச்சு, உண்டாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் பெருசாக வந்து நிற்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபொரே அப்படின்னா என்னப்பா, எ சடன் அட்டாக் ஆர் இன்கர்ஷன் இன்டு எனிமி டெரிட்டரி எஸ்பெஷலி டு அப்டைன் சம்திங், இல்லைனா ரைடு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, படையெடுக்கிறது, அதுதான் அட்டாக் பண்ணுறது, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு அந்த எதிரியோட எல்லைக்குள்ளே திடீர்னு ஒரு விஷயம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த அந்த பகுதிக்குள்ளே ஏரியாக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது, அவங்க அட்டாக் பண்ணுறது, இல்லை ஏதாவது சோதனை செய்கிறது, ரைட் போகிறது, அந்த மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்க, த கேரிசன் மேட் அ ஃபோரே அகெயின்ஸ்ட் ரிச்சஸ் கேம்ப். அந்த ரிச்சஸ் கேம்புக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேரிசன் டீம் வந்து படையெடுத்து போகிறாங்க. அந்த படையெடுக்கிறது தான் இந்த ஃபோரே அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், செட்டில் அ ஸ்கோர் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க. செட்டில் அ ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ். டேக் ரிவெஞ்ச், ஹிட் பேக் அட் சம்மோன். ஒன்றும் இல்லை, ஒருத்தரை பழி வாங்குறது. முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அவங்கள என்ன பண்ணுறது, பழி வாங்குவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 men turn up at the house reportedly looking to settle a score with her brother. அதாவது ஒரு 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஓகேங்களா. ஒரு 2 ஆண்கள் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அந்த பொண்ணோடைய சகோதரருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி ஏதோ அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகிருக்கு. அவங்க அந்த சண்டையை வந்து நாங்கள் இப்போ இவங்க இந்த பையன் போய் அவங்க அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி தரத்துக்காக வந்திருக்காங்க, அந்த மாதிரி பழி வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இயர்லியான் அப்படிங்கிறது என்னது, ஏர்லியான் அப்படிங்கிறது ஃப்ரேஸ். ஓகேங்களா. இது என்ன சொல்லுவாங்க, at an initial stage in a particular time or period. ஏதோ ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் டைமோ இல்லை ஏதோ ஒரு பீரியடோட இனிஷியல் ஸ்டேஜ், அது ஆரம்ப காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. they discovered early on that the published data were wrong. அவங்க ஏற்கனவே வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்டில் அவங்க பப்ளிஷ் பண்ண அந்த டேட்டா என்னாச்சு, ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க. ரொம்ப ஏர்லியான அப்படின்னா ஒரு விஷயம் முத்தி போகாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து இந்த விங்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஃப்ரேஸ் தான். ரெடி டு டூ சம்திங் ஆர் டு பி யூஸ்ட் அட் தி அப்ராப்ரியேட் டைம். என்ன சொல்கிறாங்க, ஏதாவது செய்யறதுக்கு இல்லைனா வந்து பொருத்தமான நேரத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா. ஓல்டர் கவுன்சிலர்ஸ் வேர் ரீப்ளேஸ்ட் பை டெக்னோக்ராட்ஸ் வெயிட்டிங் இன் த விங்ஸ். ஒன்றும் இல்லை, அந்த பழைய ஆல்ரெடி இருந்த கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சொல்கிறது. கரெக்டான டைம் வரணும், கரெக்டான சந்தர்ப்பம் பார்த்து செய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். ஓகேங்களா. இதை பண்ணுறதுக்கு இந்த டைம் வேணும், இதை இந்த டைமில் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, இதான் பொருத்தமான டைம்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா. அதுக்கு ரெடி ஆகுறது அந்த மாதிரி. ஓகேப்பா, நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா அன்சீட் அப்படிங்கிறது இந்த டோப்பிள் அவுஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டேவோட செஷனில் பார்த்தோம் இல்லையா, ஒருத்தரை அவங்க இருக்கிற அந்த பதவியில் இருந்து விலக வைக்கிறது, வெளில அனுப்புறது. ஓகேங்களா. அதுதான், அதுக்கு சினானிம்ஸ் தான் என்னது, அன்சீட் அப்படிங்கிற வேர்டு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், ஃப்ரீ ஃப்ளாட்டர் அப்படின்னா என்னப்பா, திங்ஸ் ஆர் பீப்புள் ஆர் ஏபிள் டு மூவ் ஃப்ரீலி ஆர் நாட் கண்ட்ரோல்ட் ஆர் டைரக்டட் பை எனி திங். ஒன்றும் இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அதுதான். ஓகேங்களா. யாரும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, டைரக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு திங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம், இல்லை ஏதோ ஒரு பீப்புளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன சுதந்திரமாக இருக்கிறது. ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க, எ சிஸ்டம் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். அந்த ரேட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது எப்படி இருந்துச்சு, அந்த சிஸ்டம் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது, சிஸ்டம் போயிட்டுருக்கு, யாரும் வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ணலை, எப்போ வேணால் அவங்க மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், பே ஃபார் அப்படிங்கிறது ஃப்ரேஸ் தான். என்ன சொல்கிறாங்க, சஃபர் அ மிஸ்ஃபார்ச்சூன் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன். என்ன சொல்கிறாங்க, வேற ஒருவருக்கு ஏதாவது தீமை செய்கிறோம், ஒரு தப்பான ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. ஒன்றும் இல்லை, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, தப்பு பண்ணால் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் வந்து நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நம்ம சின்ன தப்பு இன்றைக்கி பண்ணோன்னா நாளைக்கு அது நமக்கு பெருசாக வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இன்றைக்கி நான் என்ன செய்கிறேனோ அதுக்கான விளைவுகளை வந்து என்ன பண்ணுவேன், பின்னாடி பனிஷ்மெண்ட்டாக சீக்கிரத்தில் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பே ஃபார். அதுக்கான
அந்த இதை சொல்கிறது எப்படி சொல்கிறது, அதுக்கான தட்சணையை வந்து கொடுத்தாகணும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்து ரேங்க் அண்டு ஃபைல் அப்படிங்கிறதும் ஃப்ரேஸ் தான். இங்கே என்ன சொல்கிறாங்க, த ஆர்டினரி மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆஸ் அப்போஸ் டு இட்ஸ் லீடர்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள சாதாரண பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, தொழிலாளர்கள், அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லீடரை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது, ஏதாவது கேள்வி கேட்குறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். த பார்ட்டிஸ் ரேங்க் அண்ட் ஃபைல்டு ஆர் பிகினிங் டு கொஸ்டின்ஸ் த பிரைம் மினிஸ்டர்ஸ் சாய்ஸ் ஆஃப் அட்வைசர். ஒன்றும் இல்லை, பிரைம் மினிஸ்டரோட அந்த அட்வைசரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது அந்த அந்த கட்சியில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான். ஓகேங்களா? ஏன் இவங்கள சூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ல, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது. ஒரு லீடரை அந்த ஆர்கனைசேஷனுடைய மற்ற மெம்பர்ஸ் வந்து ஏதாவது அப்போஸ் பண்ணுறது, கொஸ்டின் கேட்குறது, அந்த மாதிரி. ஓகேங்களா? அதான் ரேங்க் அண்டு ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், ஷை அவே ஃப்ரம். ஷை அவே ஃப்ரம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. பி ரெலக்டன்ட் டு, பி அன்வில்லிங் டு, பி இன்க்ளைன் டு அப்படின்னா என்னப்பா, ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தயங்குறோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முடிவை டக்குன்னு எடுக்காமல் யோசிச்சுட்டே இருக்கிறது, ஒரு பயம் வருது, நம்மளால் இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்போம். டக்குன்னு ஒரு முடிவை எடுக்க மாட்டோம், நிறைய பேர்கிட்ட கேட்போம், அவங்க சொல்கிறதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது, அது பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணணும்னு தோணும், ஆனால் பண்ணுறதுக்கு பயமாகவும் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. வி ஃப்ரீக்வெண்ட்லி சை அவே ஃப்ரம் மேக்கிங் டிசிஷன்ஸ். அதான் சொல்கிறாங்க, முடிவு எடுக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி தயங்கிட்டே இருக்கோம், ஒரு தெளிவான முடிவை டக்குன்னு நம்ம யாருமே எடுக்க மாட்டோம், அதுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், பி அட் எ கிராஸ் ரோட்ஸ். பி அட் எ கிராஸ் ரோட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஃப்ரேஸ் தான். என்ன சொல்கிறாங்க, டு பி அட் எ ஸ்டேஜ் இன் யுவர் லைஃப் வென் யூ ஹாவ் டு மேக் எ வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வரும்ல, அந்த சுச்சுவேஷனை தான் எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டிகிரி முடிக்கிறீங்க, டிகிரி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணணும், எந்த ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நிற்பீங்க இல்லையா, வாழ்க்கையோடைய திருப்பு முனைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஒரு விஷயத்தில் இதுதான் நம்மளோட டேர்னிங் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக முடிவு எடுக்காட்டி என்ன ஆகும், சில விஷயங்கள் தப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேர்னிங் பாயிண்ட்னு யோசிக்கிறோம்ல, அதை தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? கரெக்டான ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஆஃப்டர் ஏர்னிங் மை டிகிரி ஐ எம் அட் அ கிராஸ் ரோட். ஐ நீட் டு ஃபிகர் அவுட் விச் டைரக்ஷன் மை லைஃப் ஷுட் டேக். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, டிகிரி அந்த பட்டம் பெற்ற பிறகு நான் என்ன பண்ணணும், அடுத்து என்னோடய லைஃப் வந்து எந்த டைரெக்ஷனில் போகணும், எந்த மாதிரி நான் என்னென்ன அடுத்தடுத்து என்னோடய பிளான்ஸ் என்ன, எப்படி எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் என்ன பண்ணணும், அதுதான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், ஹார்ட்லேண்ட். ஹார்ட்லேண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சென்ட்ரல்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், அந்த விஷயத்தோடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஹார்ட்னா என்னது, நம்ம ஆர்கான்ஸ்லேயே ரொம்ப முக்கியமானது அதில் ஒன்று ஹார்ட் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, முக்கியமான விஷயம் இல்லை முக்கியமான பகுதி, அந்த ஏதாவது இப்போ நடக்குது அப்படின்னா அதில் இதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, செக்யூர் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இதோடைய இன்னைக்கு வேர்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேசேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரீடிங் பார்ட்டி தான் என்னோட எடிட்டோரியல், அதுக்கான பேசேஜ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலருக்கு வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்னன்னு பார்த்துட்டு ஃபுல்லாக படித்து பாருங்கள், கண்டிப்பாக மீனிங் புரியும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேராஜம்பிள்ஸை போட்டு பாருங்கள். ஓகேவா? கிளாஸ் டெஸ்ட் ஆல்சோ இருக்குப்பா. ஓகேம்மா, இதை அட்டன் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. டுமாரோ பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.